ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வேற ஒரு நாட்டுக்கு வந்திருப்பாரு. வந்த உடனே அங்க இருந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட என்ன ஒரு லொகேஷனுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட ரொம்ப காசு கம்மியா இருக்கு, இந்த காசுலாம் நாங்க வரமாட்டோம், கிளம்பு, காத்து வரட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட மொபைல்ல பாக்குறாரு. அதுல ஒரு மெசேஜ்ல நீ எதுக்கு என் காலை ஸ்கிப் பண்ற, நீ இன்னைக்கு எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ போனை பாக்கெட்ல வச்சிடறாரு. இப்போ அவரோட பேரை வச்சு ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போகும்போது வாங்க சார், உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி காரை டிரைவ் பண்றாரு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. உங்க ஃப்ரெண்டு ஜாக் தான் உங்களை பிக்கப் பண்ண சொன்னாரு, அவரு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த லெட்டரை வாங்கி பழுக்கிறாரு. அதுல ஜாக்ன்ற ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீ வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன், வீட்டோட கோட் நம்பர் இதுதான், நீ உள்ள வெயிட் பண்ணு, நான் உன்னை சீக்கிரமா மீட் பண்றேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்ப டிரைவரும் ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போய் ஒரு பில்டிங்ல ஹீரோவை டிராப் பண்றாரு. இந்த வீட்டுலதான் நீங்க தங்க போறீங்க சார் சொல்லிட்டு அவரு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த வீடே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கொடுத்த பின் நம்பரை போட்டுட்டு உள்ள போறாரு. வீடு ரொம்ப அழகா இருக்கு, லக்ஸூரியஸா இருக்கு. அங்க அந்த வைன் பாட்டில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது. அதெல்லாம் பார்த்துட்டே ஹீரோவும் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்றாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஜாக்ன்றவரு வராரு. உன்னை பார்த்து 12 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் என்னன்னா இது காஸ்ட்லியான வைன் வச்சிருக்க, இந்த வீடும் பங்களாவும் பயங்கரமா இருக்கு, என்ன வேலைதான் நீ பாக்குற அப்படின்னு கேட்க, இங்க வர கிளைண்ட்டுக்கு நான் குக் பண்ணி தரேன், அவ்வளவுதான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு இட்டாலியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேரும் செஃப் தான், நல்லா சமைப்பாங்க. அவங்க சமைச்ச அனுபவம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி போய் நிறைய ரெசிபியை தெரிஞ்சுட்டு நிறைய ஏஜென்ட்டுக்கு குக் பண்ணி தருவாரு. அது மாதிரி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இங்க சில கிளைண்ட் வர போறாங்க, அவங்களோட மீட்டிங் டின்னருக்கு மட்டும் நான் குக் பண்ணி கொடுத்தோம்னா இந்த இடத்த விட்டு நான் போயிருவேன் அப்படின்னும் போது நீ எதுக்கு முன்னாடியே வந்த அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற சில இன்கிரீடியன்ட் எல்லாமே நான் பார்த்து வாங்கி வச்சுப்பேன், அவங்க வந்து பிறகு குக் பண்ணி கொடுத்துட்டு என் காசை வாங்கிட்டுங்கிறது நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சூப்பரா, அப்ப ஒரு டின்னருக்கு நீ எவ்வளவு சம்பாதிப்பல அப்படின்னும் போது ஆமா ஆமா, ஏன்னா இங்க வரவங்க எல்லாருமே பணக்காரங்களாச்சே, அவங்களுக்கு ருசியா சமைச்சு கொடுத்தா போதும், எவ்வளவு வேணா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டும் வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு கார் இருக்கும். இதை பார்த்தா ஹீரோவும் வாடகைக்கு இந்த காரை எடுத்தியா, சூப்பரா இருக்கேடான்னும் போது இந்த காரை பார்த்தா வாடகை கார் மாதிரியா தெரியுது, என்னோட சொந்த காரு தான்டா, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்த பிறகு ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஒரு இறைச்சியை கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதை பார்த்தவரோட ஃப்ரெண்டு ரொம்ப சைலண்டா இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, திருமணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்க, நான் சோலாவா தான்டா சுத்திட்டு இருக்கேன், நானும் அப்படிதான் இருக்கேன், ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ண முடியும் லைஃப அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபாரினர் வந்திருப்பாங்க. அவங்களும் இவங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களும் வேலையை விட்டு நின்னுட்டேன், என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் சுத்தி பார்க்க போறேன், எனக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பாக்குறீங்கன்னும் போது ரெண்டு பேரும் நாங்க செஃப் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்க ரெண்டு பேர்ல யாரு பெட்டரா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேரும் அப்போ ஒரு கேம் வைக்கலாம், யாரு பெட்டரா சமைக்கிறாங்கன்னு வச்சு நீங்களே சொல்லுங்க யாரு பெட்டர் செஃப் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்ற ரெசிபிய ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்பாங்க. சமைச்ச உடனே கண்ணை காட்டிட்டு அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே டேஸ்ட் பண்ணும் போது ஹீரோட ஃபுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப சாப்பிட்டவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ கையில ஒரு வாட்ச் இருக்கும். அதை பார்த்த ஃப்ரெண்டும் குடுறேன் என் வாட்ச் அப்படின்னு கேட்க, இது என் கையில நல்லா இருக்கு, நானே வச்சுக்கிறேனேன்னும் போது அதெல்லாம் இல்ல, நீ தானே கிட்ட கொடுத்த, நான் அதை வச்சுப்பேன், என்னாலும் நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அங்க வந்து அந்த பொண்ணு அப்படின்னு இந்த வாட்ச்ல இருக்கு அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டும் நானும் இவனோ ஒரு கேம் வச்சோம், அதுல இவன் தோத்துட்டான், தோத்தவன் வாட்ச் எனக்கு தரேன்னு சொன்னான், அப்படி வந்துதான் இந்த வாட்ச் எனக்கு, என்னாலும் இந்த வாட்ச் நான் உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அந்த வாட்சை கொடுங்க நான் பாக்குறேன்னு சொல்ல, பார்க்க மட்டும் தரேன், பார்த்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் தனியா போயிடுவாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இப்ப ஹீரோட போன்ல ஒரு மெசேஜ் வரும், நீ இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு தெரியுது, உனக்கு இன்னும் 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ ரிட்டர்ன் வந்துடணும், இல்லைன்னா உன்னை தேடி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் அப்படியே பதட்டமா இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில அவரோட ஃப்ரெண்டு வரும்போது ஹீரோ அந்த பொண்ணு எங்க, அவளை நான் இப்பதான் ஸ்டேஷனை டிராப் பண்ணிட்டு வந்தேன், அவ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வீட்ல இரு, நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாப்பாரு. பார்த்தா அவரோட அக்கௌண்ட்ல பல கோடிகள்
காட்சிகள் இருக்கும். அதை பார்த்த பிறகு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. 2 பேரும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டும் ரொம்ப சோகமா, இந்த உலகத்துல நம்ம நினைச்சதை விட மோசமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த 10 வருஷத்துல எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புக்ல படிச்ச நிறைய மெசேஜஸ் சொல்லுவாரு. என்னடா நீ புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நான் இங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன், என்னோட வீட்டை மறந்தேன், நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னும் போது எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தூங்க போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு தூக்கு போட்டு தொங்கிட்டு இருப்பாரு. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பார்த்த ஃப்ரெண்டு பதறி போயிருவாரு, ரொம்ப சோகமா இருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டோட பாடி அவருக்குள்ள கவர் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாதபடி பாடியை தண்ணிக்கு அடியில வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இவர் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் போது அப்போ இவருக்கு ஒரு மெசேஜ் வரும். இவர் ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் ஃப்ரெண்டு தேடி வந்திருப்பாரு. இப்ப கடன் கொடுத்த நபரும் உன்னோட அம்மா எங்க இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ எனக்கு உடனே பணத்தை கொடுக்கலன்னா அடுத்து நாங்க உங்க அம்மாவை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு எங்க அம்மா ஒன்னும் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு 25 தரேன், அவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு பணத்தை அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க 25லாம் இல்ல 50 கொடு, நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் போது இப்ப ஹீரோவும் எப்படியாவது ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அப்படி அந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பேங்கோட பிரான்ச்சுக்கு கால் பண்ணி நான் என்னோட பின் நம்பரை மறந்துட்டேன், எனக்கு தலையில ரீசெண்டா அடிபட்டுருச்சு, எனக்கு எதுவுமே தெரியல சார், என்னோட பின் நம்பரை மாத்தி எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் போது அவங்களும் சார் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தாதான் அதை நாங்க கொடுப்போது இருக்கும், என்னால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ இவர் ஒரு ஃபேக்கான ஐடி ப்ரூஃபை ரெடி பண்ணலாம் சொல்லி ஆன்லைன்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப திரும்பவும் கடன் கொடுத்தவங்க உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்குள்ளே எனக்கு சொன்ன பணத்தை அனுப்பலன்னா உங்க அம்மாவை நாங்க ஏதாவது பண்ணிருவோம் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அவரால் எடுக்க முடியல. இப்போ அவரோட வேற ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி எனக்கு நீ ஒரு பணத்தை கூட்டுறான்னா கொஞ்ச நாளுக்குள்ள அந்த பணத்தை டபுளா கொடுத்துறேன்னு சொல்ல, இந்த வாட்டி எந்த இடத்துல சூதாட விளையாட போக போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு பணத்தை கூட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னும் போது என்னால உனக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா லக்கேஜ் இருக்கும். வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் ஹீரோ பார்த்து நீங்க ஜாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட ஃப்ரெண்டோட பேர் தான் அது. அவரும் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ கொஞ்சம் பதட்டமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல உங்களுக்காக நான் குக் பண்ணி தரேன், சோ எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க 300K அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா அது அவங்க ஊர்ல ரொம்ப பெரிய பணம். எனக்கு அதுல இப்ப அட்வான்ஸ் தரீங்களான்னு போது கண்டிப்பா தர, எந்த அக்கௌண்ட்ல அனுப்பணும் போது அது ஹீரோ வாங்கிட்டு உடனே கடன் கொடுத்தவங்க கிட்ட கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ எவ்வளவு பேர் சாப்பிட வராங்க அப்படின்னும் போது ஒரு 5 பேர் வராங்க, நம்ம வெறும் டின்னர் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் போது ஓகே நான் இன்னும் மெனு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னும் போது என்ன சொல்றீங்க, நாளைக்கு கெஸ்ட் வராங்க, நீங்க இன்னுமே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையானும் போது ஆமா எனக்கு இங்க இருக்கிற மொழி புரியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாமே சீக்கிரமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த லேடி பயங்கரமா கத்துறாங்க, இவ்வளவு நாளா இருக்கீங்க, லாங்குவேஜ் தெரியாம எப்படி இருந்தீங்க, இப்ப நாளைக்கு வர கிளைண்ட்டுக்கு நம்ம இன்னுமே ரெடி பண்ணலன்னா என்ன ஆகுது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருமே பண்ணிடலாம் அப்படின்னு சரி வாங்க நம்ம உடனே போலாம்னு சொல்லிட்டு சர்ச் கிட்ட நிறுத்துறாங்க. எங்களுக்கு 2 ஆள் தேவை, அந்த 2 ஆளோட ஹெல்த் ரொம்ப குட்டா இருக்கணும், அதுவும் நாளைக்கு சண்டேனால கண்டிப்பா சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்க அதுல 2 பேரை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, நம்ம கிளைண்ட் நம்ம மேல வச்சிருக்க ரெப்புடேஷனை நம்ம ஸ்பாயில் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல, சர்ச்சில் என்ன கிடைக்கும், என்ன 2 சொல்றீங்க, மனுஷங்களையா சொல்றீங்கன்னு போது ஆமா நம்ம கிளைண்ட் அதை தான் விரும்புறாங்க, அவங்களுக்கு அதை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுரும். ஹீரோ ரொம்ப நேரம் குழப்பமாவே இருப்பாரு. அந்த லேடியும் எங்கிட்ட சொன்னாங்க செஃப் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பாருன்னு, ஆனா நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க, நாளைக்கு எல்லா வேலையும் கரெக்டா நடக்கணும், சண்டேனால நிறைய பேர் வருவாங்க, நீங்களே என்னோட ஃப்ரெண்டும் போய் 2 பேரை சூஸ் பண்ணிட்டு வாங்க, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு சூப்பரான டின்னரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வீட்டுக்கு வந்த பிறகு பதறி போயிடுவாரு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வீட்டை விட்டு வெளியே போனான்னு பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்சிருவா. எங்க போறீங்கன்னும் போது இல்ல தண்ணி குடிக்க வந்தேன், தண்ணியா என்னங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அவள் முகத்துல இருக்கிற பதட்டத்தை அந்த லேடி பாத்துறாங்க. இப்ப அவங்களும் எனக்கும் தெரியும் இது கேட்க கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு, ஆனா இதுதான் நம்மளோட வேலை, நாங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 50 பேரை கொலை பண்றோம், வெறும் 50 பேரை மட்டும் தான், நாங்க பண்ற இந்த டிஷ்ஷை வச்சு
முடிச்சு கிளைண்ட் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற ப்ராஃபிட்டோட பாதி பங்கை நாங்க இந்த உலகத்துக்கு பெனிஃபிட்டா யூஸ் பண்றோம். அதாவது பொல்யூஷனான வாட்டர் கிளீன் பண்றது, விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எல்லாருக்கும் நாங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம். இந்த உலகத்தோட டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஒரு கம்பெனில மனுஷங்க ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இதையும் நினைச்சுக்கோங்க, நம்ம பண்றது இந்த உலகத்துக்கு நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்ல இவங்க என்ன சொன்னாங்க, யாராவது போய் மனுஷங்களை சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோ பயத்திலேயே இருப்பாரு. இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில சர்ச்சுக்கு போறாங்க. ஹீரோவும் அந்த கம்பெனில வேலை பாக்குறவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்க, அப்ப அந்த சர்ச்ல இருந்து நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த மொட்டையும் ஹீரோ கிட்ட யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களே சூஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்க பார்க்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுலயும் முக்கியமான விஷயம், நம்ம அவங்கள சாகடிக்க போறோம்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பாடியில இருக்கிற ஹார்மோனிக் சேஞ்ச்னால மீட்டோட டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னும் போது, எனக்கா சொல்லித்தர, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு கார் போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல அந்த 2 பேரும் காணாம போயிடுறாங்க. அந்த மொட்டை ஹீரோவும் நடந்து போகும்போது அங்க மெக்கானிக் ஷாப்ல இருக்க ஒருத்தன், யார் நீங்க புதுசா இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது, அவங்கள விட இவனை போட்டு தள்ளியெல்லாம் சொல்லி, எங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களான்னும் போது, நான் பாக்குறேன், ஆனா எனக்கு காசு தருவீங்களா? கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீழே போய் செக் பண்ணுங்கன்னும் போது, கார் கீழே அவர் செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோவை கார் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அங்கேயே இறந்து போயிருவாங்க. இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வராரு. அந்த 2 பேரும் ஆபீசருக்கு இவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஆபீசர், யார் நீங்க? இவங்க 2 பேரும் நீங்க எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்கும் போது, அந்த மொட்டையும், சாச்சா நாங்க யாரும் ஃபாலோ பண்ணல, நாங்க இங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணலான் இருக்கோம், ஸோ அதுக்கு இந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் போது, உண்மைதான், வேணா என்னோட ஐடி கார்டை கூட பார்த்துக்கோங்க அப்படின்னும் போது, அப்படியா சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த ஒரு பாடி எடுத்துட்டு வரும்போது ஹீரோவும் இன்னொன்னு ஒரு பாடி வேணும்னு கேட்டாங்களே, இப்ப வேண்டாம், போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படுறாங்க, நம்மளுக்கு பிரச்சனை வரும், இது ஒண்ணு வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு ஒரு பாடி தானே, ஆமா போலீஸ் வேற எங்க மேல சந்தேகப்படுறாங்கன்னும் போது, சரி ஓகே எவ்வளவு நேரம் ஆச்சு கொலை பண்ணி, சீக்கிரமா சமைக்க ஆரம்பிங்க அப்படின்னும் போது ஹீரோவை தான் பாடி எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றாங்க. ஹீரோவால முடியாத பயத்துல இருப்பாரு. இப்ப வேகமா பாத்ரூம் வந்து கடகன குளிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு ஃபேக்கான ஐடி கார்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ வேகமா போய் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தையும் பாக்குறாங்க. ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபேக்கான கார்டை இவங்க ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதை ஹீரோ எடுத்து வச்சுட்டு யாருக்கும் தெரியாம காரை எடுத்துட்டு இங்க எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஓட்டிட்டே போகும்போது நடுவுல வேலை பார்க்க வந்து விழுந்துருவா. அதனால கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். முட்டையும் வேகமா வந்து இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல கார் சரிஞ்சு விழுந்துருச்சு, நான் அதை பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அந்த முட்டையும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸ்ல அப்படியே தள்ளிட்டே வருவாங்க. அப்படி தள்ளிட்டு வரும்போது ஹீரோவும் அவர்கிட்ட, உங்களால எப்படி இந்த வேலையை மேனேஜ் பண்ண முடியுதுன்னும் போது, என்ன வேலை இப்போ நம்ம பண்றோமே, கொள்றது, இதுல என்ன தப்பு இருக்கு, நான் நல்லா இருக்கணும், நான் அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இதை நஞ்சு சோகமாகாதீங்கன்னும் போது ஹீரோவும், இங்க இருக்கிற செஃப் யாராவது ஒருத்தங்க இந்த வேலையை விட்டு வெளியே போயிருக்காங்களான்னும் போது, நான் கேள்விப்பட்டேன், இங்க ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு இந்த வேலை பண்றது சுத்தமா பிடிக்கல, அவளவங்கள மாதிரி நல்ல செக் தான், ஒரு நாள் அவ ரொம்ப சோகமா இருந்தா, அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ ரொம்ப சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்டா, வந்து கெஸ்ட் எல்லாமே அவ ரொம்ப சூப்பரா சமைக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. பாஸ போய் மீட் பண்ணா, எனக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கலன்னு சொல்ல, அவ நல்லா சமைச்சனால அவப்பட்ட மாதிரியே இந்த வேலையை விட்டு அனுப்பி வேற ஒரு பணக்கார கிளைண்ட்டுக்கு அவளை சமைக்க அனுப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்தவளுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியல அப்படின்னும் போது, இதை கேட்ட ஹீரோவும், அப்ப நல்லா சமைச்சோன்னா நம்மள இந்த இடத்த விட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு நல்லா சமைக்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுவாரு. அப்ப அங்க வந்து அந்த லேடியும் வந்து இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு சொல்ல, அவர் என்னென்ன மெனுலாம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க, அதுல அந்த லேடி, இங்க வர ஒரு கிளைண்ட் நாக்கு வேணும், நாக்கு வச்சு ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் ஒண்ணு பண்ணணும்னு சொன்னாங்கன்னும் போது, சரி நான் அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வேக வேகமா இவர் சமைக்க ரெடி ஆயிருவாரு. அதே நேரத்துல கெஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆபீசரும் ஹையர் ஆபீசரும் வருவாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு காலையில காணாம போன அந்த பையனை தேடி வருவாங்க. அந்த லேடியை மீட் பண்ணி, இங்க ஒரு பையன் காணாம போயிட்டா, இன்னைக்குதான் காணாம போனா, சோ அவனா நீங்க பாத்திருக்கீங்களா, ஏன்னா இங்க இருந்த ஆபீசரும் உங்களோட ஹோட்டல்ல சேர்ந்த 2 பேரு அந்த லொகேஷன்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க, நாங்க அவங்கள விசாரணை பண்ணணும்னு கேட்க, அதுக்கு அந்த லேடியும், நீங்க அவங்க காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், அவங்க சேர்ந்த மீட் பண்ண போயிருக்கலாம், இல்லம்மா இன்னைக்கு அவங்க பொண்ணோட முக்கியமான நாள், இந்த நாள்ல அவன் இல்லாம வெளியே போயிருக்கானா, அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு, அந்த 2 பேரும் இன்னைக்கு நான் மீட் பண்ணாம இங்க இருந்து நாங்க போக பார்க்கணும்னு சொல்ல, அந்த லேடியும் இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, சோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, இல்ல நாங்க வெறும் பேசிட்டு போயிரோம்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பிடிவாதமா வெயிட் பண்ணுவார். ஹீரோவும் குக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்ட,
நான் கேள்விப்பட்டேன் நீங்க அந்த ஹோட்டலோட டிசைன்லாம் நீங்க தான் சொல்லுவீங்கன்னு. உங்களுக்கு அதுல நிறைய நாலேஜ் இருக்கான்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்க ஹீரோக்கு அதுல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் வளருவாரு. அத அந்த ஆபீசர் கண்டுபிடிச்சிடுவாரு. நீங்க என்ன சமைக்கிறீங்க? வாசனை சூப்பரா இருக்குன்னும் போது அந்த லேடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னும் போது அந்த சூப்பர் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு. நீங்க வேற லெவலா சமைக்கிறீங்க. என்ன கேட்டா நீங்க பில்டிங் டிசைனரை விடவும் செஃப்பா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அந்த கேப்ல அந்த லேடி போய் அந்த கெஸ்ட் கிட்ட ஆபீசருங்க வந்திருக்காங்க. அதனால நீங்க எங்களோட ஹோட்டலோட கிளைண்ட்னு சொல்லியிருக்கோம். அதே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட அந்த பையனை பாத்தியான்னு கேட்க ஹீரோ நான் பாக்கலன்றத சொல்லிடுறாங்க. அதே நேரம் அந்த மொட்டை வரனால ஆபீசருங்க எல்லாம் அந்த மொட்டை கிட்ட போய் நீங்க உன்னை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அந்த லேடி ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு வேலை பத்தி டீட்டெயிலா தெரியலன்னா நீ வாயை திறக்காத. நீ வாயை தந்தானே எங்களை மாட்டி விட்டுருவ போல. உன் வேலை குக் பண்றது அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த மொட்டை கிட்டயும் ஆபீசருங்க பேசும்போது அவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த ஆபீசரும் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிருக்கலாம். ரீசெண்டா இந்த ஏரியால நிறைய பேரை காணாம போயிருக்காங்க. காணாம போன எல்லாருமே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் என் லைஃப் வேற மாதிரி வாழ போறோம். உங்க கூட இருக்க விரும்பலன்னு. நீங்க சொல்ற வார்த்தையும் அதுவும் கனெக்ட் ஆகுதுன்னும் போது அந்த லேடி நான் அந்த மீன்ல சொல்லல. நான் பொதுவா தான் சொன்னேன் அப்படின்னும் போது ஓகே உங்க மேல எந்த தப்பும் இல்ல. பட் நான் கெஸ்ட் கிட்டயும் பேசிக்கிறேன்னு சொல்லி கெஸ்ட் கிட்ட வந்து இது மாதிரி ஒரு பையன் காணாம போயிட்டான். இவன் வேற யாரும் இல்ல என்னோட சிஸ்டரோட சன் தான். அவன் காணாம போயிட்டான். அவனை தேட்டதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேட்க அங்க இருக்கிறவங்களும் நாங்க பாக்கல அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு பணக்கார ஒருத்தரோ நீங்க வேணா இன்னைக்கு டின்னர் எங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் அந்த சூப்பர் டேஸ்ட் பண்ண அது வாயில அப்படியே ஒட்டிச்சு. வேற ஏதாவது சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்ட ரெடி தான் சொல்லிட்டு அங்கேயே அவர் உட்கார்ந்துடுறாரு. இதனால அந்த லேடிக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாகுது. அவங்களும் அந்த பணக்காரன் அவரை கூப்பிட்டு நீங்க அப்படி பண்றீங்க அவர் இங்க இருந்து அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்ல அந்த வயசானவரும் பயப்படாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என் மனைவியை ஏமாத்திருக்கேன். நிறைய பெண்களோட இருந்திருக்கேன். ஆனா அதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அவளால என்ன கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் அவளை நிறைய வாட்டி சீட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த நபரை உட்கார வைக்கலாம். அவரால் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இதை என்கிட்ட விட்டு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல இப்போ ஒரு பொண்ணு வெளியே வெயிட் பண்றான்னு சொல்லி அந்த மொட்டை அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவா. யாருன்னு பார்த்தா ஜாக்கோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா. அவளும் நான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த லேடியும் இல்ல உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு உங்களால உள்ள வர முடியாதுன்னு சொல்ல இல்ல எனக்கு நான் வாஷ்ரூம் போகணும் உள்ள விடுறீங்களான்னு போது சரி வாங்கன்னு சொல்லி உள்ள விட்டுறாங்க. அவங்களும் இப்ப ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோ கிட்ட என்ன நீ உன்னை பார்த்து அவங்க ஜாக்குன்னு சொல்றாங்க. ஜாக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் காலை இழந்து பார்த்தா அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இங்க குக் பண்ணிட்டு இருக்கேன் போது அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். அங்க வந்து ஒரு மீட் எடுத்து அவ சாப்பிடுவா. ஹீரோ இதை தயவு செஞ்சு சாப்பிடாதான்னும் போது என்ன நீ ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பும் போது ஹீரோட கைய பாப்பா வாட்ச் இருக்கும். இது ஜாக்கோட வாட்ச் தானே இது என்ன இவன் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். இப்ப அவ காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகாது. இந்த விஷயத்த அந்த மொட்டை பாத்துறான். நீங்க எங்க வெயிட் பண்ணுங்க நான் டாக்ஸிக்கு புக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதே நேரம் இங்க ஹீரோ குக் பண்ண ஃபுட் எல்லாம் கொடுக்க அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப லாஸ்ட் ஒரு மெனு பண்ணணும். அது நாக்கு. ஹீரோ ஆல்ரெடி வச்சிருந்த நாக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கும். சோ இப்ப என்னால இது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வெளியே வெயிட் பண்ண அந்த பொண்ணு வேகமா உள்ள வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகுது நீ என்ன வீட்டுல டிராப் பண்ணிட்டேன்னு சொல்ல அந்த லேடி அந்த பொண்ணையே பாக்குறான். இப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த நாக்கை வச்சு ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ செஃப் எல்லாமே சூப்பரா சமைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோவை கூப்பிடுவாங்க பாராட்டுறதுக்காக. அந்த டைம் ஹீரோவும் இங்க இருந்த ஒரு பொண்ணு நல்லா சமைச்சனால அவளை வெளியே விட்டாங்கல்ல அவ இப்ப எங்க வேலை பாக்குறான்னு கேட்க அதை கேட்ட அந்த லேடியும் அவ வெளியே போவே இல்லையே உணவா மாறிட்டா அப்படின்னும் போது இது கேட்ட ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அப்ப இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா நம்மளையும் வெட்டி குழம்பு வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே வெளியே வருவாரு. அங்க இருந்து எல்லாருமே நீங்க சமைச்ச டிஷ் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ போலீஸ் கிட்ட ஒரு ஸ்பூன் கொடுப்பாரு. அதுல ஒரு சின்ன பேப்பர்ல என்ன வாஷ்ரூம்ல வந்து பாருங்கன்னு எழுதி இருக்கும். அவரும் வாஷ்ரூம் வந்து பார்த்தா ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அவங்க மனுஷங்களை சமைச்சு சாப்பிட்றாங்கன்னும் போது அதை கேட்டு அவருக்கு கும்மட்ட ஆரம்பிச்சிடும். உடனே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க நான் எல்லா ப்ரூஃபையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. போயிட்டு உடனே கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு வருவாரு. பேஸ்மெண்ட்ல அவங்க சிஸ்டரோட பையனோட தலையை காமிப்பாங்க. அதை கெமிக்கல்ல போட்டு அவங்க ஊற வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அவரு பயந்து போயிடுவாரு. நான் அந்த விஷயத்த உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும் போது ஐயோ என் போன் உங்க ரூம்லயே இருக்காது எடுத்துட்டு வந்து தரீங்களான்னும் போது இரவு இங்கே வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடி போவாரு. அப்பதான் பாக்குறாரு அவரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணோட நாக்கை தான் இவங்க கட் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கீழே மயக்கத்துல இருப்பா.
இப்ப ஹீரோ வேகமா மேல போக அங்க இருக்கிற எல்லா கெஸ்டும் அவர் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் எப்படியோ தப்பிச்சு போனை எடுத்துட்டு கீழே வரதுக்குள்ள அந்த முட்டையன் கீழே வந்துருவான். வந்து அந்த போலீஸ கொலை பண்ணி கட் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ பார்த்த பிறகு இவன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நான் நல்ல வேலை பார்த்துட்டேன். இவனை நம்ம உடனே இந்த இடத்துல மறைச்சிடணும், இல்லைன்னா போலீஸ்க்கு மத்த பேர் நம்மள தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு கெமிக்கலை போட்டு மெல்ட் பண்ணி அங்க ஆத்துல ஊத்திடுறாங்க. இப்ப அன்னைக்கு நைட்டே அந்த லேடி இறந்து போனவங்க 2 பேரோட ஃபேமிலியில அவங்களே பிடிக்காம இந்த இடத்த விட்டு போன மாதிரி ஒரு மெயில அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு அவர் ரூமுக்கு போய் தூங்குறாரு. அவருக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. அடுத்த காலைல ஹீரோ கிளம்பணும். அப்படி ஹீரோ கிளம்பும் போது அந்த லேடியும் உங்களோட ஃபுட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பல நாடுகள்ல உங்களை கூப்பிடுறாங்க. இன்னும் 1 மந்த்ல நம்ம ஆப்பிரிக்கா போனோம். இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போலாம், நான் உங்களுக்கு பேமெண்ட்டை அனுப்பிட்டேன், நீங்க பசிச்சா சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணா நாங்க குக் பண்றோம் போது ஹீரோவா தாயே நீ சமைச்சான தொடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருப்பாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு லொகேஷன் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்துல ஜிபிஎஸ் பின் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் சரி நான் அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன்னும் போது சாப்பிட்டு போங்களேன், நனவே வேணாம் என்ன விட்டாலே போதும்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா கால்ல ஏறி போறாரு. அந்த மொட்டங்கண்ட எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஏரோப்ளைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு நபர் வராரு. நீங்க எங்க பாஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் லண்டன்ல இருக்கேன்னும் போது என்ன வேலை பாக்குறீங்க, நான் ஒரு செஃப்பா இருக்கேன், இங்க கிளைண்ட்டுக்கு நான் குக் பண்ணி தருவேன்னும் போது அப்படியா சூப்பர் வேலை, ஏன் வேலையை பாருங்களேன், நான் ஒரு சேல்ஸ்மேனா இருக்கேன், பல ஹோட்டல்ல நான் ஸ்டே பண்ணிட்டு பல கிளைண்ட்டை நான் மீட் பண்ணணும், ஒரே கடுப்பான வேலை, ஆனா உங்களுக்கு பாருங்களேன் வருவீங்க குக் பண்ணி தந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க, உங்களை மாதிரி நானும் செஃப்பா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி சோகமா முகத்தை வைக்க இங்க அந்த படத்தோட பேரை போட்டு முடிச்சு வைக்கிறாங்க. சப்டின்சி மக்களை படம் வித்தியாசமா இருந்ததுல இது மாதிரி சுவாரஸ்யமான படத்தை அடுத்து உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.